ஹாய், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக எஃப்சிஆர் பில்லுன்றது பாஸ் ஆக போகுது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அந்த எஃப்சிஆர் பில்லை வச்சு பிஜேபி ஒரு பெரிய பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபி மட்டுமான்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி மட்டும் இல்லை, காங்கிரஸ் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடில் அது ரெண்டு கட்சியும் பண்ணிட்டு இருக்கப்போ, இந்த இடத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் டிவிகேன்றதை அந்த எஃப்சிஆர் பில்லை வச்சு அவங்க அந்த பில்லை வச்சு இவங்க ஒரு பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது டிவிக்கே இந்த எஃப்சிஆர் பில்லை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி அதனால் அவங்களுக்கான லாபத்தை தெரிவிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த எஃப்சிஆர் பில்லை வச்சு பிஜேபி என்ன மாதிரி லாபத்தை தேடுறாங்கன்றதை பார்க்க போகிறோம் அரசியல் ரீதியாக. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஃப்சிஆர் பில்லை என்னென்னு தெரியும் எல்லாத்துக்கும். அதாவது ஃபாரின்லேருந்து வர ஃபண்டை ரெகுலேட் பண்ணுறது எஃப்சிஆர் பில்லுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபாரின்லேருந்து சிறுபான்மையினருக்கு, அதாவது ஃபாரின்லேருந்து கிறிஸ்டியனுக்கு முஸ்லீம்களுக்கெல்லாம் ஒரு ஃபண்டு வரும். அந்த ஃபண்டு ரெகுலேட் பண்ணுறது, அதாவது டிரான்ஸ்பரன்சியாக இருக்குன்றதுக்காக கொண்டு வரது தான் எஃப்சிஆர் பில்லு. இதை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அதாவது யார் யாரெல்லாம் அது ஃபண்டை வாங்குகிறாங்களோ அவங்களுடைய மொத்த டீட்டெயில்ஸ் வெப்சைட்டு முதற்கொண்டு மொத்த டீட்டெயில்ஸும் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிக்கணும். அவங்க செக் பண்ணி தான் அனுப்புவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எஃப்சிஆர் பில்லுன்றது. இது 3 சைடாக பார்க்கலாம். ஒன்று இது சப்போர்ட் பண்ணுறவங்க, இன்னொன்று இதை அப்போஸ் பண்ணுறவங்க, இன்னொன்று நியூட்ரல் ரெண்டு பக்கம் கேள்வி கேட்குறவங்க சொல்லி 3 சைடாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்போர்ட் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கரெக்டு தானே, ஃபாரின்லேருந்து நீங்கள் ஃபண்டு கொண்டு வரீங்க, அது எந்த ரெகுலேஷன் இல்லாமல் நீங்கள் இஷ்டத்துக்கு பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. கவர்மெண்ட் சைடுமே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபண்டை அவங்க தருவோம், ஆனால் நாங்கள் எதுக்காக யூஸ் பண்ணி தெரிஞ்சு தான் பண்ணுவோம். அதாவது நீங்கள் மொத்தமாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். என்ன ஃபண்டு எங்கே வந்தாலுமே நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக எங்கள்கிட்ட காமிச்சிட்டு தான் அந்த ஃபண்டை செலவு பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஃபண்டை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மதம் மாற்றத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபண்டை வச்சு கவர்மெண்ட் சைடில் ஒரு புரட்சியை கொண்டு வர மாதிரி, அதாவது கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சில வேலையை பண்ணுறதுக்கு அந்த ஃபண்டை யூஸ் பண்ணுறாங்கன்னு சைடுன்றதை கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிறாங்க. அதே இந்த பக்கம், அதாவது இதை அப்போஸ் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இல்லை இதை நாங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக கொண்டு வர முடியாது, டிரான்ஸ்பரண்ட்டாக கொண்டு வந்து எங்களோட மொத்த டேட்டா உங்கள்கிட்ட போயிடும், நாங்கள் பண்ணுறது நல்லது தான் பண்ணுறோம், நாங்கள் மத மாற்றம் பண்ணுறோம் சொல்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி நாங்கள் இந்த ஃபண்டை வச்சு கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது போராட்டம்லாம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கான ஆதாரத்தை காட்டுங்க, அதுக்கான ஆதாரத்தில் நீங்கள் காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் இது எஃப்சிஆர் பில்லை பாஸ் பண்ணுங்கள், நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் ஆதாரமே இல்லாமல் இப்படி ஒரு பொய் விஷயத்தை கொண்டு நீங்கள் எஃப்சிஆர் பில்லை 2.0 கொண்டு வரது எந்த நியாயம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது எதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டெலாம் மொத்தமாக கிறிஸ்டியன் மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்தியாவை பொறுத்தளவுக்கு பெரும்பான்மையான மக்கள் ஹிந்துவாக தான் இருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டுன்றது இந்துக்களுக்கும் பயன்படுது. அதாவது அமெரிக்காவோ இல்லை மற்ற உலக நாடுகளில் பல பேர் ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. அது ஃபண்டை கொண்டு மற்ற உலக நாடுகளில் அங்கே இருக்க ஏழைகளுக்கும் இல்லை அங்கே தேவைப்படுறவங்களும் செலவு பண்ணுறது இந்தமாரி ஃபண்டுன்றது. இது இந்தியாவில் மட்டும்தான் எல்லாம் கேட்டால் எல்லா நாட்டிலையுமே இருக்குது. அமெரிக்காவிலுமே இதேமாதிரி ஒரு பில் இருக்குது. அதேமாரி அவங்களும் ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக கொண்டு வந்தாங்கலாம் கேட்டால் அது தெரியல. இந்தியான்றது டிரான்ஸ்பரண்ட்டாக நாங்கள் கொண்டு வருவோம், 100% நாங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் கொண்டு வருவோம். அதாவது இந்த ஃபண்டை வாங்குறவங்களுடைய மொத்த டேட்டாவும் இந்தியாவில் இருக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு அப்போஸும் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. சரி, மூணாவது ஒரு சைடு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நியூட்ரலாக இருக்கவங்க, அதாவது நீங்கள் கொண்டு வாங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம், அதாவது எஃப்சிஆர் பில்லை கொண்டு வாங்க, அது எதுக்காக கிறிஸ்டின் அவங்களுடைய ஃபண்டுக்கு மட்டும் நீங்கள் பண்ணுறீங்க. இதே மாதிரி இந்தியாவில் பல அமைப்புகள் இருக்குது. ஒரு மதத்தை சார்ந்த மிகப்பெரிய அமைப்புன்றது இன்னுமே கவர்மெண்ட்டோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் ஒரு அமைப்பாக இருக்குது. அதையும் நீங்கள் கவர்மெண்ட்டு கீழே கொண்டு வாங்க, அதுவும் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்க சொல்லுங்கள், அதோடைய ஃபண்டையும் கொண்டு வாங்க, இருந்தால் எல்லாத்தையும் நியூட்ரலாக இருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சைடில் சப்போர்ட் பண்ணுறவங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எஃப்சிஆர் பில்லுக்கு நீங்கள் இந்த எஃப்சிஆர் பில்லை, அதாவது ஒருத்தவங்க டொனேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஃப்ரீயாக டொனேட் பண்ண மாட்டாங்க காரணம் இல்லாமல் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிறாங்க. அதே இந்த நியூட்ரலாக என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது ஒருத்தவங்க டொனேட் பண்ணாங்கன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இல்லாமல் டொனேட் பண்ண மாட்டாங்கன்றது சொல்கிறீங்க. அது கரெக்டு தான். அப்போது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் எலக்ட்ரல் பாண்ட் வழி அவ்வளோ பேர் டொனேட் பண்ணுறாங்களே, அப்போ அவங்களும் ஏதோ காரணத்தை தான் டொனேட் பண்ணுறாங்களா, அதனுடைய டிரான்ஸ்பரன்சி கொண்டு வாங்க, யார் என்ன கொண்டு வந்தாங்க, எப்படி செலவாச்சு, யார் ஃபண்ட் பண்ணாங்கன்றதை மொத்த டீட்டெயில்ஸ் கொண்டு வாங்க. அதாவது நியூட்ரலாக அந்த சட்டத்தை கொண்டு வந்தால் மொத்தமாக இது இந்தியாவில் இருக்க எல்லா அமைப்புக்கும் இந்த சட்டத்தை கொண்டு வாங்கன்ற மாதிரி நியூட்ரலுக்கு சொல்லிட்டு இருக்காங்க இன்டர்நெட்லாம். சரி, ஓகே, இது எஃப்சிஆர் பில்லோட 3 பக்க வாதங்களை பார்த்தோம். ஆனால் இந்த எஃப்சிஆர் பில்லை வச்சு டீலிமிட்டேஷனுக்கும் இதுக்கும் ஒரு மிகப்பெரிய சம்மந்தத்தை படுத்தி பிஜேபி ஒரு பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்றது பார்த்தீங்கன்னா, பிஜேபி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எஃப்சிஆர் பில்லை கொண்டு வந்தப்போ ஸ்ட்ராங்காக என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பார்லிமெண்ட்டில் கொண்டு வர போகிறோம், பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்துட்டால் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், அப்போஸ் பண்ணுற 2 விஷயம் ஏதாவது பண்ணி தான் ஆகுன்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்போ இந்த எஃப்சிஆர் பில்லை ஜேபிசி கவுன்சில் கொண்டு போயிட்டாங்களோ அப்போ இந்த எஃப்சிஆர் பில்லுடைய, அதாவது ஸ்ட்ராங்காக நாங்கள் கொண்டு வரோன்ற ஒரு ஸ்டாண்டில் பிஜேபி ஒரு ஸ்டெப்புக்கு இறங்கிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஜேபிசி கவுன்சில் கொண்டு போயிட்டாங்கன்னா அதை அவங்க எஃப்சிஆர் பில்லை
மாற்றிக்கலாம், அதாவது திருத்தம் பண்ணிக்கலாம். இந்தமாரி நாங்கள் எதிர்க்கட்சியிலேருந்து கொஞ்சம் பேரை கூட்டு வந்துட்டு நாங்கள் இந்தமாரி இதை எதிர்க்கிறோம், இதை ஆதரிக்கிறோம் சொல்லி எதிர்க்கட்சி அவங்களோட சஜஷன் சொல்லுவாங்க. அப்படி சொல்ல ஆரம்பித்தா எஃப்சிஆர் பில்லை எதுக்காக கொண்டு வந்தாங்களோ அதை வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும் அதோடைய தேவைன்றது. இதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி வந்து இதை ஒரு ஸ்டெப் பேக்காக பார்க்குறாங்க. ஆனால் உண்மையிலே பிஜேபி அரசியல் பண்ணுறது அந்த எஃப்சிஆர் பில்லுக்காக கிடையாது, அவங்க பண்ணுறது டீலிமிட்டேஷனுக்காக. எதுக்காக இதுக்கும் டீலிமிட்டேஷன் என்ன சம்மந்தம் பார்த்தீங்கன்னா, இப்போ பிஜேபிக்கு முக்கியமான விஷயம் டீலிமிட்டேஷன் எஃப்சிஆர்னு கேட்டால் டீலிமிட்டேஷன் தான். காங்கிரஸுக்கு முக்கியமான ஒரு விஷயம்ன்றது டீலிமிட்டேஷன் எஃப்சிஆர் பில் கேட்டால் அவங்களை பொறுத்த வரைக்கும் எஃப்சிஆர் பில், ஏன்னா அவங்களுக்கு ஓட் பேங்க் முக்கியம். ஸோ அதனால் இவங்க ஜேபிசி கவுன்சில் கொண்டு போயிட்டாங்கன்னா அவங்க வந்து நெகோஷியேட் பண்ண முடியும். ஓகே, நாங்கள் பிஜேபியால் நெகோஷியேட் பண்ண முடியும். ஓகே, நாங்கள் வந்து எஃப்சிஆர் பில்லை கொண்டு வரல, அதை வந்து நாங்கள் ரெகுலேட் பண்ணி அதை ஒரு சில திருத்தம் மட்டும் கொண்டு வரோம், இல்லை கொண்டு வர மொத்தமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து டீலிமிட்டேஷன் சப்போர்ட் பண்ணணும். நாங்கள் அப்படி பண்ணிங்கன்னா நான் வந்து எஃப்சிஆர் பில்லு கொண்டு வர மாட்டேன்ற மாதிரி அவங்க நெகோஷியேட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வக்ஃப் பில்லுன்றது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அதே இந்த மாதிரி ஜேபிசி கொண்டு போனாங்க. இப்போ அது வந்து கேன்சலும் பண்ணிட்டாங்க. ஸோ அதேமாதிரி லிபரலாக எதையும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிஜேபியோட முக்கியமான விஷயம்ன்றது டீலிமிட்டேஷன் தான். எதுக்காக டீலிமிட்டேஷன் அவ்வளோ முக்கியமாக கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஹிந்தி பெல்ட்டில் ஜெயிச்சிட்டாங்கனால, இப்போ சப்போஸ் டீலிமிட்டேஷன் கொண்டு வந்துட்டாங்கன்னா ஹிந்தி பெல்ட்டில் மட்டுமே பிஜேபி ஜெயிச்சிட்டாலே போதும், அவங்க வந்து மற்ற ஸ்டேட்டில் ஜெயிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய சீட்டு உயர்ந்துடும். அப்போவே அவங்க வந்து பிரதமர் ஆகிடலாம். ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷன் அவங்களுக்கு ஒரு பெரிய அடி விழுந்தது, அவங்க கூட்டணி ஆட்சி இப்போ நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து 2029 இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு வந்து டீலிமிட்டேஷன் பில்லை கொண்டு வந்தே ஆகணும் பிஜேபின்றது. எஃப்சிஆர் பில்லுக்கு சப்போர்ட்டாக காங்கிரஸ் இருக்காங்க. ஏன்னா வந்து ஓட் பேங்க்ன்றது அது சைடில் அந்த சைடில் தான் இருந்திருக்கு சிறுபான்மை மக்கள் மத்தியில். ஸோ அதனால் அவங்க 2 பேர்த்துக்குமே நெகோஷியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதனால தான் வந்து ஜேபிசி கவுன்சிலுக்கு அனுப்பிட்டாங்கன்றதும் தோணுது. நிறைய பேர் இன்டர்நெட்டில் அதுவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏபிசி கவுன்சிலுக்கு அனுப்புனதுக்கான காரணமே நெகோஷியேட் பண்ணுறதுக்காக தான், டீலிமிட்டேஷனுக்காகன்ற மாதிரி. சரி, 3ஆவதாக இது வந்து வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ளே போனது டிவிகே தான். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 2 கட்சி நேஷ்னல் பார்ட்டி வந்து பண்ணிகிட்ருக்காங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன் எதிர்ப்புன்னு சொல்லி. ஆனால் ஸ்டேட் சைடில் டிவிகே கவர்மெண்ட்டுன்றது வந்து இதை வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டாங்க அரசியலை. அது அவங்களுக்கு லாபமாக போய் முடிஞ்சிருச்சு. அதாவது இது இந்த விஷயத்தில் எப்படி டிவிகே அவங்களோட அரசியலை கொண்டு வந்தாங்கிறது ஃபுல்லாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவிகே வந்து 3 பில்லை கொண்டு வந்தாங்க இந்த மான்சூன் செக்ஷனில். அதாவது ஒன்று நீட் எதிர்ப்பு, இன்னொன்று டீலிமிட்டேஷன் பில்லு, 3ஆவது எஃப்சிஆர் பில்லு. அதாவது நீட் எதிர்ப்புன்றதை அவங்க ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்காங்க. நீட்னால பிரச்சனையாக வருது, நீட்டை வந்து ஸ்டேட் லிஸ்ட் கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து ஸ்டேட் லிஸ்ட்டு கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. 2வது டீலிமிட்டேஷன் பில்லு. டீலிமிட்டேஷன் பில்லையும் சரி டிவிகே கவர்மெண்ட்டு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் வேணான்றதும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டாண்டில் தான் மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளுமே நிற்கிறாங்க, ஒரு சில பேர் தவிர. இப்போ 3ஆவதாக இங்கே கொண்ட இது எஃப்சிஆர் பில்லுன்றது வந்து இப்போ நடந்த பிரச்சனை கேட்டால் கிடையாது, இது 4 மாதமாக நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சிஜேபி ப்ரோட்டஸ்ட் நடந்தது இல்லையா, அப்போ கூட அந்த ப்ரோட்டஸ்ட்டை ஃபண்டு பண்ணதே வந்து எஃப்சிஆர் பில்லை தடை பண்ணுறதுக்காக தான் வந்து அந்த சிஜிபி ப்ரோட்டஸ்ட் நடந்தது. அது வந்து ஃபாரின் ஃபண்டுனால தான் நடந்துட்டு ஒரு தேரியுமே போச்சு. அது பெரிய பெரிய நேஷனல் மீடியா அதை கொண்டு வந்தாங்க, தேரி தான்ன்றது. அது உண்மையாக போயான்றது தெரியல. ஆனால் அது அந்த ஒரு தேரியை கொண்டு வந்தாங்க, அந்த எஃப்சிஆர் பில்லுக்காக தான் இந்த போராட்டம் நடந்துன்ற மாதிரிலாம். ஸோ அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருந்தப்பலாம் டிவி கவர்மெண்ட்டு இதை பற்றி ஒரு வார்த்தை பேச கிடையாது. ஆனால் பார்லிமெண்ட்டில் இன்றைக்கி அதாவது இப்போ பார்லிமெண்ட் நடந்தது இல்லையா, அதில் இன்றைக்கி அவங்க எஃப்சிஆர் பில்லுடைய எதிர்ப்புன்னு சொல்லி கொண்டு வராங்க. பார்த்தீங்கன்னா என்றைக்கு பிஜேபி வந்து ஜேபிசி கவுன்சிலுக்கு அதை கொண்டு போனாங்களோ அன்றைக்கி தான் இவங்க அந்த சேம் டே அந்த எஃப்சிஆர் பில்லுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 மாதமாக நடக்கிற பஞ்சாயத்துக்கு ஒரு வார்த்தை எதிர்ப்பு தெரிவிக்காத டிவிகே கவர்மெண்ட்ன்றது கரெக்டாக எதுக்கு அன்றைக்கி கரெக்டாக எதுக்காக அன்றைக்கி எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா, அந்த எஃப்சிஆர் பில்லுடைய அந்த ஸ்ட்ராங்குன்றது, அதாவது அவங்க அந்த எந்த ஸ்டாண்டில் இருந்தாங்களோ அந்த ஸ்டாண்டில் ஒரு படி இறங்கினதுக்கப்புறம் தான், அதாவது எஃப்சிஆர் பில்லு ஜேபிசி கவுன்சில் போனதுக்கப்புறம் தான் வந்து டிவி கவர்மெண்ட் இங்கே கொண்டு வராங்க இந்தமாதிரி நாங்கள் எஃப்சிஆர் பில்லு எதுக்குன்றது. ஏன்னா டிவி கவர்மெண்ட் நல்லா தெரிஞ்சிச்சு இந்த பில்லு வந்து பாஸ் ஆகாமல் போதும், 50-50 ரேஞ்சுக்கு வந்துடுச்சு, பாஸ் ஆகாமலும் போகலாம். ஸோ இப்போ நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சிருவோன்ற மாதிரி ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயத்து மூலயமா சிஎம் விஜய் அவர்களுக்கு 3 லாபம் வந்து அமைஞ்சிருச்சு பொலிட்டிக்கல் ரீதியாக. அதை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பிஜேபி பி டீம் சொல்லி ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தாங்க டிவிகே கவர்மெண்ட்டை. நான் பிஜேபி பி டீம் கிடையாது. இந்தியாவில் இருக்க எந்த ஸ்டேட் அசம்பிளியுமே எஃப்சிஆர் பில்லுக்கு எதிராக வந்து ஓட் பேங்க் பண்ணல, ஆனால் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அப்போ நான் பிஜேபிக்கு நேர் எதிராக தான் இருக்கேன்ற மாதிரி, நான் பிஜேபி டீம் கிடையாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டார். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி எதிர்க்கட்சிலாம் ஒரு கூட்டத்தொடர் போட்டாங்க. எம்பிக்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ சரி, எதிர்க்கட்சி அதாவது இந்தியா கூட்டணின்றதை ஒரு கூட்டத்தொடர் கொண்டு வந்தாங்க. அந்த கூட்டத்தில் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சதுன்னா டிஎம்கே தான் இருக்கணும், டிவிக்கு இருக்கக்கூடாதுன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு டிவிக்கு மேலே நம்பிக்கை கிடையாது. ஒருவேளை பிஜேபி டீமோ இல்லை அந்தளவுக்கு
அந்தளவுக்கு பிஜேபி எதிர்க்க மாட்டாங்கிற மாதிரி அவர் அவநம்பிக்கையில் இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை உடைக்கணுன்றதுக்காக நான் கூட்டணியில் நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், டிஎம்கே மாற்றம் நான் வந்து ஸ்ட்ராங்காக தான் நிற்க போகிறேன் கூட்டணி சார்பான்றதை காமிக்கணும். அதனால தான் வந்து ஸ்டேட் அசம்பிளியில் எதிர்ப்பு தெரிவித்தார். நான் இந்தியா கூட்டணியில் ஸ்ட்ராங்காக நிற்க போகிறேன், நான் மோடி அவர்களை எதிர்த்து நிற்க போகிறேன்ற மாதிரி தன்னுடைய ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார். ஏன்னா விஜய் அவர்கள் இதை கொண்டு வந்தாருன்னா எவ்வளோ பெரிய பேக்லாஷ் ஆகுன்னு நல்லாவே தெரியும். என்ன பேக்லாஷ்ன்றது அடுத்து சொல்கிறேன். ஸோ இந்த விஷயத்தில் பிஜேபி நான் எதிர்க்க போகிறேன் அப்படின்றத ஸ்ட்ராங்காக காமிக்கணுன்றதுக்காக தான் விஜய் அவர்கள் வந்து இந்த டீலிமிட் எஃப்சிஆர் பில்லை வந்து எதிர்ப்பு தெரிவித்து இங்கே போட்டிருக்காங்க. ஏன்னா எஃப்சிஆர் பில்னால் எந்த ஒரு எஃப்சிஆர் பில் எதிர்க்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. டீலிமிட்டேஷன்னா கூட தமிழ்நாட்டில் ஒரு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, தமிழ்நாட்டில் பேசுறதுக்கு ஒரு ஏதாவது ஒரு காரணம் இருக்குது. நீட்டுன்றது தமிழ்நாட்டை மட்டுமே விலக்கு கொடுக்கலான்ற மாதிரியும் ஒரு ரீசன்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்கிறப்போ எஃப்சிஆர் பில்லுக்கு சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு டிவியை கொண்டு வந்தாங்கன்னா நான் மோடி அவர்களை ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறேன்றத ஒரு ஸ்டாண்டில் நிற்கணுன்றதாக தான் அந்த எஃப்சிஆர் பில்லுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஸோ மூணாவது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இதில் தான் டிவிக்கே மிகப்பெரிய ஒரு அச்சீவ் பண்ணிட்டாங்க பொலிட்டிக்கல் ரீதியாக. பேசிக்காக அந்த எஃப்சிஆர் பில்லை வந்து யாருக்கு எதிராக கொண்டு வராங்க பார்த்திங்கன்னா கிறிஸ்டின் மைனாரிட்டி கிறிஸ்டின் முஸ்லீம் எதிராக தான் கொண்டு வராங்க, அதிகமாக கிறிஸ்டினுக்கு எதிராக தான் கொண்டு வராங்க. அதான் வந்து அமெரிக்கா கவர்மெண்ட்டு இதை வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க, இதை நீங்கள் இல்லைங்க கொண்டு வரக்கூடாதுன்ற மாதிரி. ஸோ இங்கே விஜய் அவர்கள் வந்து ஒரு கிறிஸ்டினாக இருக்கிறதுனால தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் ஆகுதுன்றது நல்லாவே தெரியும் விஜய் அவர்களுக்கு. ஏன்னா நேஷனல் மீடியாலாம் இது லாஸ்ட்டு ஒரு 4 நாளாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுன்றது கிறிஸ்டியன் மிஷனரிக்கில் போயிடுச்சுன்ற மாதிரிலாம் ஒரு நேரட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுமே விஜய் அவர்கள் எதுக்கு எஃப்சிஆர் பில்லை வந்து ஸ்டேட் பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்லா தெரியும் இந்த விஷயம். எஃப்சிஆர் பில் எதிர்ப்பு தெரிவித்தா நம்ம மதத்தை வச்சு நம்ம மொத்த நேஷனல் மீடியாவும் கேட்பாங்கன்றது நல்லாவே தெரியும். தெரிஞ்சது ஏன் கொண்டு வரோம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாள் விஜய் ஜெயிச்சது வந்து இந்த நார்த் இந்தியா மீடியாவில் நார்த் இந்தியன் சோஷியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்க, விஜய் தளபதி நெக்ஸ்ட்டு பிஎம்ன்ற மாதிரிலாம் ஒரு சில ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்தமாரி இந்த போஸ்டெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் நினச்சிட்டு இருந்தோன்னா விஜய்ன்றது அவங்க பேர், தளபதின்றது அவங்களுடைய ஜாதி பேர்ன்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க, கேஸ்ட் நேம்ன்ற மாதிரி தான். ஆனால் அதை உடைக்கணும், அதாவது நான் யாருன்றதை ஃபஸ்ட்டு தெரிய வச்சணுன்றதுனால தான் நேஷனல் மீடியா லெவலில் ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக, நேஷனல் மீடியா லெவலில் நம்ம பேர் வெளியே போகணுன்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தில் எதிர்ப்பு தெரிவிச்சுவாங்கன்றதும் தோணுது. தமிழ்நாட்டுக்கு எந்த வகையிலுமே தமிழ்நாட்டோட எந்த வகையிலுமே முடிவெடுக்க முடியாத ஒரு விஷயத்தை இதுக்காக வந்து இவங்க எதுக்காக எடுத்துகிட்டு போகணுன்னா நேஷ்னல் லெவலில் இவரோட யார் என்னன்றதை தெரிய வைக்கணும். ஸோ எதுக்காக இது யார் என்னன்னு தெரிய வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே 2 நாள் முன்னாடி சொல்லிட்டு போகிற ஆதவ அர்ஜுனா அவர்கள் நெக்ஸ்ட்டு பிஎம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி. ஸோ டிவிகே வந்து நேஷனல் பார்ட்டியாக மாறுதோ இல்லையோன்றது 2வது விஷயம். நேஷனல் லெவலில் அவங்களுடைய அங்கீகாரத்தை கொண்டு போகணும் முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன தடையாக இருக்குதுன்னா நார்த் இந்தியாவில் பொதுவாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மதத்தை வச்சு தான் மேக்ஸிமம் அரசு நடந்துகிட்ருக்கும். ஸோ விஜய் சிறுபான்மை மதத்தை சேர்ந்ததுனால அங்கே போனாங்கன்னா கண்டிப்பாக அந்த எலெக்ஷன் டைமில் இல்லை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா விஜய் அவர்கள் கிறிஸ்டின்றது தெரிய வச்சுச்சுன்னா அவங்க வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க, ஓட்டு போடலாமா நம்மன்ற மாதிரி. அதுக்கு முன்னாடி நான் கிறிஸ்டின் தான்ன்றதை மொத்த இந்தியாவுக்கும் நேஷனல் மீடியா மூலயமா தெரிய வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ணுறது ஈஸியாக போயிடும். ஓகே 2 வருஷத்தில் என்ன வேணால் ஆகலாம், ஓகே பரவாயில்ல, முஸ்லீமாக தான் கிறிஸ்டினாக தான் பரவாயில்ல, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோன்ற மாதிரி ஒரு நிலைமை மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்கார் படத்துக்கு ஒரு சீன் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக சொல்கிற விஷயத்தை விட நெகட்டிவாக சொல்கிற விஷயம் தான் சீக்கிரம் போய் சேரும்ன்றது. அதுதான் இங்கே எஃப்சிஆர் பில்லுக்கு மட்டும் இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு எந்த மாநிலமும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் விஜய் மட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்கன்னா டிவி கவர்மெண்ட் சைட்லேருந்து அது வந்து நேஷனல் மீடியா லெவலில் மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பு ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் இவர் கிறிஸ்டினாக இருக்கிறதுனால இதனால தான் சப்போர்ட் பண்ணுறாங்கிற மாதிரி நெகட்டிவ் செட் ஆக ஆரம்பிக்கும். அப்படின்னாலும் நேஷனல் லெவலில் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். அப்படி கிடச்சிச்சின்னா இவர் யார் என்னன்றது தெரிய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன நிலைமை இருக்குன்றது புரிய வச்சுருவாங்க, நாங்கள் என்ன ஸ்டேண்டில் இருக்கணும் புரிய வச்சுருவாங்க. இது விஜய் கெட்ட பேரான்னு கேட்டால் இப்போதைக்கு பார்க்குறப்ப இது கொஞ்சம் பேக் ஃபயராக தான் இருக்கும். ஆனால் இது போக போக மறந்துடுவாங்க. ஆனால் இந்த விஷயத்தை மறந்தவங்க விஜய் யாருன்றதை மறக்க மாட்டாங்க, அவர் என்ன பண்ணுறாங்கன்றதை யோசிக்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் தான் கழிச்சு அது கொஞ்சம் நல்ல பேர் கொண்டு வந்து நிற்கலாம். நெகட்டிவ், அதாவது சைக்காலஜிக்கலாக நெகட்டிவ் விஷயத்தை ஃபேமஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நெகட்டிவாக இருக்கிற விஷயத்தை குறைச்சிட்டு நான் பாசிட்டிவாக மாற ஆரம்பித்தாங்கன்னா அந்த பர்சன் யாருன்றது தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த விஷயம் பிற்காலத்தில் இந்த எஃப்சிஆர் பில் எதிர்த்ததுனால தெரியுமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் அவர் யாருன்றது மொத்த இந்தியாவுக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு இந்த ஒரு விஷயம் மூலயமா. ஸோ இதனால தான் சொல்கிறேன், இங்கேயோ 2 நேஷனல் பார்ட்டிஸ் வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் லாபத்துக்காக ஒரு விஷயம் பண்ணுறப்ப இங்கே தாவேக்கான்றது அந்த ஒரு விஷயத்தினால இவங்களுடைய பொலிட்டிக்கல் லாபத்தை அடைஞ்சிட்டாங்க. இங்கே இடத்துல தாவேக்கான்றது ப்ரில்லியண்ட்டாக ஒரு விஷயத்தை பொலிட்டிக்கலாக ப்ளே பண்ணி அவங்க என்ன நினச்சாங்களோ அதை அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா எஃப்சிஆர்ஏ பில்லுக்கும் தாவேக்காவுக்கும் எந்த வகையிலுமே சம்மந்தம் கிடையாது. டீலிமிட்டேஷனுக்கு வேணால் ஒரு ஓகே இருக்கலாம், அதேமாரி
நீட்டு விலக்கு வேணும்னு சொல்லி நம்ம கேட்கலாம், எங்களுக்கு மட்டும் விலக்கு கொடுக்குங்கன்ட்டு. ஆனால் எப்போ எஃப்சிஆர்ஏ பில்லுக்கும் தாவேக்காவும் ஏன் கொண்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த விஷயத்தினால பொலிட்டிக்கல் ரீதியாக ஒரு விஷயத்தை அடையணுன்றதுக்காக கொண்டு வந்தாங்க. அதை அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா நீங்கள் லாஸ்ட் 1 வீக்காக ஒரு விஷயம் நியூஸில் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவில் கிறிஸ்டின் மிஷனரிக்குள்ளே தமிழ்நாடு போயிடுச்சுன்ற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு இருந்திருக்காங்க நேஷனல் மீடியாவில் எல்லாமே. அதாவது மோடியை சார்ந்த மீடியாக்கள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் தாவேக்கா பண்ணணும்னு நினச்சாங்க, அதை பண்ணியும் முடிச்சிட்டாங்க இந்த எஃப்சிஆர் பில்லை வச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேங்க.